தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீரிங்கு. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீரிங்கு. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. இரு இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று வணக்க மாதத்தின் 11ஆம் நாள். தூய லூர்து அன்னையை குறித்து நாம் இன்று தியானிப்போம். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் விறகு சேகரிக்க சென்றபோது சிறுமி பெர்னதெத்துக்கு மசபியேல் என்னும் குகையில் அன்னை காட்சியளித்தார். 11/12/1858 வியாழன் முதல் 16/2/1858 வெள்ளிக்கிழமை வரை 18 முறை காட்சியளித்துள்ளார். படிப்பறிவற்ற கெட்டிக்காரத்தனமில்லாத அந்த பிள்ளையின் கூற்றை ஆரம்பத்தில் எவரும் நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு தரிசனத்தின் போதும் மக்கள் கூடியிருந்த வேளையிலும் அன்னை பெர்னதெத்தின் கண்களுக்கு தோன்றி அவளோடு பேசினார். அன்னை குறிப்பிட்ட இடத்தில் பெர்னதெத் கரங்களால் தோண்டிய நீரூற்றில் நீர் வற்றாத நிலையில் நோயாளிகளை குணப்படுத்தலாயிற்று. மக்கள் மசபியேல் குகையை தேடி வரலாயினர். அன்னையின் புகழ் எங்கும் பரவியது. பெர்னதெத்துக்கு மாதா அளித்த காட்சிகள் பற்றிய செய்திகளை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கண்டறிந்த பின்னரே திருச்சபை 18/1/1862 அவற்றை அங்கீகரித்தது. லூர்து நகர் உலகில் மிகப்பெரிய யாத்திரை தலமாக விளங்குகிறது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 11 லூர்து மாதாவின் விழா உலகெங்கும் சிறப்பிக்கப்படுகிறது. நமது வேளாங்கண்ணி தாயிடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே நாங்கள் அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அழியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க
வாழ்க மரி. சிறு துளி பெரு வெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெரு வெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரீர். நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த கொரோனா நோய் தொற்று இந்த உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்பதற்காகவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் பூரண உடல் உள்ள சுகம் பெறவும், இந்த நோயினால் மரித்த அனைவரும் இறைவனிலத்தி இலைப்பாற்றி அடைவும் சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியானது ஜான் மேரி குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரேசா அவர்களுடைய குடும்பத்திலே உடல்நலமற்றிருக்கின்ற அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெறவும், மரித்த ராஜம்மாள், எம்ஜி தாமஸ், ரத்ன செல்வி, லியோ ஆரோக்கியநாதன், ஜேம்ஸ் சாண்டன் இவர்களுடைய ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடையும் சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் நம்முடைய குடும்பத்தை இறைவன் பாதத்திலே அர்ப்பணித்து இந்த நேரத்திலே ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் நாம் இத்திருப்பலியை துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளிலே தகுதியான விதத்தில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள் குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள நாங்கள் இன்று உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அத்தியாயம் 16, இறை வாக்கியங்கள் 22 முதல் 34 முடிய.
அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தில் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தில் கதவுகளை திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விலங்கனை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகி இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரை சார்ந்தவர்களுக்கும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவும் பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள்
5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு தூய ஆவியானவர் இவ்வுலகிற்கு வந்து ஆற்றுகின்ற முக்கியமான பணியை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். தான் விண்ணகம் சென்ற பிறகு தான் தந்தையிடமிருந்து அனுப்பப் போகின்ற அந்த தூய ஆவியானவர் நற்செய்தியை இறை மக்களுக்கு அறிவிக்க எந்த வகையிலே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் உதவியாய் இருப்பார், எவற்றையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்துவார், எப்படி அவர் அவர்களை நற்செய்தியின் தாகத்தினால் தூண்டிவிடுவார் என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே இயேசு எடுத்து கூறுகிறார். ஒரு முறை இத்தாலியிலே ஒரு சிறுவன் தன்னுடைய தாய்க்கு உடல் நலமில்லை என்பதற்காக யார் யாரிடமோ பணம் கேட்டு பார்த்தான், மருந்து வாங்குவதற்காக. பலர் தொடக்கத்தில் உதவி செய்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல இந்த பையன் அடிக்கடி வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க மறுத்தார்கள். அப்போ இந்த சின்ன பையனுக்கு ஒரு யோசனை, நாம் எல்லாரும் போப்பானவரை திருத்தந்தை அப்படின்னு தானே கூப்பிட்றோம், அப்போ அவர் நமக்கு தந்தை தானே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்கறது ஒரு தந்தையுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. போப்பானவருக்கு ஒரு கடிதம் எழுதலாம், நம்முடைய கடிதத்தை பார்த்துட்டு அவருடைய பிள்ளையான எங்கள் அம்மாவுக்கு அவர் தேவையான மருத்துவ உதவிக்கு உதவி செய்வார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இந்த சின்ன பையன் ஒரு கடிதத்தை வாங்கி அதில் அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் போட்டு தப்பு தவறுகளோடு ஒரு கடிதத்தை எழுதி முடித்து அவனுடைய தாய்கிட்ட சொன்னான். அம்மா, நான் இந்த மாதிரி போப்புக்கு ஒரு கடிதம் எழுத போகிறேன் உங்களுடைய மருத்துவ செலவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை தாயிடம் காண்பித்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா அப்படிலாம் செய்யாத, அது ரொம்ப தவறான விஷயம், நீ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை தடுத்தார் அவருடைய தாய். ஆனால் அந்த சின்ன பையன் கேட்கல. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஐயோயோ, உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகுது, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஒரு வாரத்திற்கு பின்பு திருத்தந்தையிடமிருந்து ஒரு பதில் கடிதம் வந்தது. நீ என்னை வந்து சந்தி என்று சொல்லி ஒரு அனுமதி கடிதமும் அவன் அங்கு வந்து சேர தேவையான பயணத்திற்கு தேவையான பணமும் அந்த திருத்தந்தை அனுப்பியிருந்தார். அந்த நேரத்தில் திருத்தந்தையாக இருந்தவர் 11ஆம் பத்திநாதர். இந்த சின்ன பையன் போப்பு முன்னாடி போய் நிற்கிறான். போப்பு அவங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனிடம் கேட்க, எங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு 37 லீரா பணம் தேவைப்படுகிறது. நம்ம ஊரில் இந்த ரூபாய் சொல்கிறது மாதிரி இத்தாலியில் அவர்களுடைய பணத்தை லிரா என்று அழைப்பது வழக்கம். எங்கள் அம்மாவுக்கு 37 லிரா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்க, போப்பாண்டவர் சரி நான் தரேன்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு 20 லிரா நாணயத்தை அந்த சின்ன பையனிடம் கொடுத்தார். அந்த பையனுக்கு மகிழ்ச்சி இருந்த போதும் அவனுக்கு தேவையான 37 லிரா கிடைக்கலையேன்னு சொல்லி சோகத்தோடு நின்றிருந்தான். திருத்தந்தை கேட்டார், இன்னும் உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு கேட்டப்போ நான் 37 லிரா கேட்டேன், நீங்கள் 20 தான் கொடுத்துருக்குறீங்க, இன்னும் ஒரு 17 லிரா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் பாக்கெட்டில் கைவிட்டு இன்னொரு 20 லிரா நாணயத்தை எடுத்து அந்த சிறுவனிடம் கொடுத்தார். அதை வாங்கிட்டு அந்த சிறுவன் தயங்கி நின்னான். போப் கேட்டார், அதான் கொடுத்துட்டனே, உன்னோட தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டனே, வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போயிட்டான். மீண்டும் ஒரு வாரம் கழித்து இந்த சின்ன பையன் திருத்தந்தையை பார்க்க வந்திருந்தான். திருத்தந்தைக்கு மீண்டும் ஒரு ஆச்சரியம், ஒரு வேளை உதவி செய்தோம், இந்த பையன் திருப்பி வந்திருக்கிறான் போல, திருப்பி ஏதோ தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை அழைத்து கேட்கிற பொழுது அவன் சொன்னானா, நான் 37 லிரா தான் கேட்டேன், நீங்கள் 40 கொடுத்தீங்க, இந்தாங்க உங்களோட மிச்சம் 3 லிரான்னு சொல்லி திருத்தந்தையிடம் அதை மீண்டும் ஒப்படைத்தானாம். அதை பெற்றுக்கொண்ட அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த சிறுவனை அப்படியே அள்ளி அணைத்து அவனுடைய தாயின் மருத்துவ செலவு முழுவதையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். இந்த சின்ன பையனுடைய துணிச்சலை பார்த்து நான் உன்னுடைய கல்விக்கு தேவையான செலவையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனுடைய தாயின் மருத்துவ செலவையும் இவனுடைய கல்வி செலவையும் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த சின்ன பையன்கிட்ட எல்லாரும் கேட்கும் பொழுது அவன் சொன்னான், எனக்கு யாரோ என்னுடைய காதுகளில் சொன்னதை போல இருந்தது, நீ கடிதம் எழுது, நிச்சயம் உனக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லி யாரோ சொன்னது போல இருந்தது, நான் அதை நம்பி நான் எழுதினேன் என்று சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பணியை ஆற்ற ஒருவர் துணிந்து வந்தார் என்று சொன்னால் அவரை சூழ்ந்து தூய ஆவியானவர் அவரை எப்படி தூண்டி வழிநடத்துகிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகம் பாவம் நீதி தீர்ப்பு பற்றி நினைத்து கொண்டிருக்கிறவையெல்லாம் தவறானவை. ஏனெனில் பழைய ஏற்பாட்டு மக்கள் நினைத்து கொண்டார்கள் சட்டங்களை பின்பற்றுவதுதான் நீதி என்று. சட்டங்களை யார் யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று கடவுள் அப்படிப்பட்டவராக தண்டிப்பவராக அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இயேசு கூறுகிறார், கடவுள் இரக்கம் உள்ளவர். இயேசு தன்னுடைய 3 ஆண்டு பணியிலே அவர் போதித்தது எல்லாம் கடவுள் அன்பு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், உங்களுடைய பாவங்களுக்கு தண்டிப்பவர் அல்ல, மாறாக உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர். நீங்கள் தீர்ப்பு செய்கிறவர் என்று கடவுளை நினைத்தீர்கள், அது தவறு. உங்கள் கடவுள் மன்னிப்பவர், இரக்கம் உள்ளவர். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த மன்னிப்பை, அந்த இரக்கத்தை, அந்த அன்பை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னால் அதுதான் பாவம். இந்த பாவத்தை தான் தூய ஆவியானவர் உங்களை உணர செய்வார் என்று இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்பவர்களாய் இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் திராட்சை செடியின் பயனும் மான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ளமும் கொண்டு எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, இன்று நாங்களும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரிகின்ற பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின்
காரணமாக என்றும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகின்ற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திருரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். கடவுள் தண்டிப்பவர் அல்ல, மன்னிப்பவர். கடவுள் அன்புடையவர், இரக்கமுடையவர் என்று போதித்து அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாய் தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக அளித்த இயேசு கிறிஸ்து இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை ஏறக்குறைய 1040க்கும் அதிகமாக சென்றிருக்கிறது. எனவே வருகின்ற 13ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 13ஆம் தேதி நாம் தூய ஃபாத்திமா அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி முதல் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலிகள் அனைத்தும் நேரடியாக காலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பப்படும். வருகின்ற 13ஆம் தேதி ஃபாத்திமா அன்னை பெருவிழாவிலிருந்து அனைத்து திருப்பலிகளும் நேரலையாக காலை 6:30 மணியிலிருந்து ஒளிபரப்பப்படும். இறை மக்கள் இத்திருப்பலியில் இணைந்து சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.